வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸர் ரெஜிஸ்டர், நைட் வாட்ச்மேன், ப்ராசஸர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ரீடர், எக்ஸாமினர் போன்றவருக்கு ஏற்கனவே தேர்வு நடந்து மார்க்லாம் பப்ளிஷ் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட்டு மட்டும் விடணும். செலெக்ஷன் லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ. அதே மாதிரி நம்ம ஆஃபீஸர் ரெஜிஸ்டர், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி அவங்களுக்குலாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கணும். இப்போ அதுக்கும் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக விடுவாங்க. கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறாப்புல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் ரெஜிஸ்டர், நைட் வாட்ச்மேன் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ப்ளேஸ் காலேஜில் கேட்டிருக்காதாகவும், அதே மாதிரி இன்டர்வியூக்கு இன்டர்வியூ ப்ளேஸ் ரெடி பண்ணிக்கிறதாகவும் நம்மளுக்கு தகவல் சொன்னாங்க. நம்ம நண்பர்கள் ஏற்கனவே எக்ஸாமினரில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் மூலம் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இது மாதிரி லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க, ரிசல்ட் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்குது. பொங்கலுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு 19ஆம் தேதி எப்போ ரிசல்ட் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டு அஃபிஷியல் கிடையாது. அவங்க சொன்னதின் அடிப்படையில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நண்பர்களே. நீங்கள் பதிவேற்றம் பண்ண சர்டிஃபிகேட்டு, ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்னென்ன அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அடிஷ்னலாக நீங்கள் ஏற்கனவே அப்லோடு பண்ணாத டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்காதீங்க. ஏன்னா அதே மாதிரி ஏற்கனவே வச்ச டாக்குமெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒழுங்காக அப்லோட் ஆகாத டாக்குமெண்ட்டு அவங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா அவங்க கால் பண்ணுறதா ஒரு ப்ராசஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அதுபடி பல நண்பர்களுக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. நண்பர்களே, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தொடர்பான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.